டிஎன்ஏ பாலிமரேஸ் எப்சிலான் இதை பால் இ அப்படின்னு சொல்லலாம். இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் எப்சிலான் ரெப்ளிகேஷன்ல வரக்கூடிய ஒரு மேஜரான புரோட்டீன். இதை எதில் பார்க்க முடியும் அப்படின்னா யூகேரியோட்டிக் ஆர்கனிசமோட டிஎன்ஏல பார்க்க முடியும் ரெப்ளிகேஷன் அப்போ. இந்த போல் ஈயோடைய ஸ்ட்ரக்சர் வந்து இந்த சைடில் இருக்கு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். அந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து இது எதோட அட்டாச் ஆயிருக்கும் அப்படின்னா நம்மளுடைய இந்த ஹெலிகேஸோட அட்டாச் ஆயிருக்கும். ஸோ இந்த யூகேரியோட்ல வர ஹெலிகேஸை வந்து சிஎம்ஜி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது CDC45 ஜின்ஸ், அப்புறம் இங்க இருக்கக்கூடிய எம்சிஎம் காம்ப்ளெக்ஸோட சேர்ந்து இருக்கும். ஸோ இது எப்படி ரெப்ளிகேஷன்ல வந்து ப்ரொசீட் ஆகுது, இதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ரெப்ளிகேஷன் அப்போ நம்மளுக்கு ரெண்டு சைடு லீடிங் ஸ்ட்ராண்ட் அண்ட் லாகிங் ஸ்ட்ராண்ட் இருக்கும். இது எல்லா பயாலஜிஸ்டுக்கும் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, சின்னதுலேருந்தே படிச்சிருப்பீங்க. ஸோ இதில் வரக்கூடிய லாகிங் ஸ்ட்ராண்டில் வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய டிஎன்ஏவை வந்து பாலிமரைசேஷன் பண்ணக்கூடியது இந்த பால் டெல்டா. பட் இந்த லீடிங் ஸ்ட்ராண்ட்ல இந்த லீடிங் ஸ்ட்ராண்ட்ல ரெப்ளிகேஷன் அப்போ வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியது பால் எப்சிலான். ஸோ இங்கே நம்ம இருக்கக்கூடிய இந்த பகுதியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், பால் எப்சிலான் பற்றி. இது எப்பொழுதுமே ஒன்ஸ் இந்த ப்ரைமர் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா, ப்ரைமரை உருவாக்குனதுக்கு அப்புறமா இங்கே வந்து பைண்ட் ஆகக்கூடியது தான் இந்த பால் எப்சிலான். இந்த ஹெலிகேஸ் கூடயே அட்டாச் ஆகி இருக்கும். இந்த ஹெலிகேஸ் யூகேரியோட்ல நம்ம சிஎம்ஜி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாலிமரேஸ் எப்சிலான் ஒரு மல்டி சப்யூனிட் டிஎன்ஏ பாலிமரேஸ். இது இனிஷியேஷன் ஆஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இது தவிர நம்மளுடைய அந்த டிஎன்ஏ டேமேஜ் அப்பவும் உதவியா இருக்கும். ஸோ இதுல இந்த டெல்டாவும் அதே மாதிரி நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். இந்த டெல்டாவும் இந்த ரெப்ளிகேஷன் அப்பவும் எப்போ டிஎன்ஏ டேமேஜ் நடக்குதோ அப்பவும் வந்து உதவி பண்ணக்கூடியதா இருக்கு. டிஎன்ஏ டெல்டா பத்தினா இன்னும் இன் டீடைல் வீடியோ வந்து லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தோம் நம்ம. டிஸ்கிரிப்ஷனை நான் அந்த லிங்க் தரேன். ஸோ ரெப்ளிகேஷன் சம்பந்தமான எல்லா வீடியோஸும் வந்து இந்த லிங்க்ல வந்து பார்க்கலாம் நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல. இந்த பாலிமரேஸ் எப்சிலான் லீடிங் ஸ்ட்ராண்ட்ல யூகேரியாட்ஸ்ல மெயினா பார்க்க முடியும். இந்த பாலிமரேஸ் எப்சிலான் வந்து நம்ம இப்பதான் சொன்னோம் சிஎம்ஜி கூட பைண்ட் ஆகி இந்த ரெப்ளிகேஷன் அப்போ வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியதா இருக்கு. ஸோ சிஎம்ஜி என்ன பண்ணும், இந்த ரெப்ளிகேஷன் ஸ்ட்ராண்ட், அதாவது டிஎன்ஏ டபுள் ஸ்ட்ராண்டை வந்து அன்வைண்டிங் பண்ணும். ஸோ அப்போ ஃபார்ம் ஆகக்கூடிய லீடிங் ஸ்ட்ராண்ட்ல தான் இந்த டிஎன்ஏ பாலிமரைசேஷன் ஸ்ட்ராண்ட் சிந்தசிஸ் பண்ணக்கூடியது இந்த பால் எப்சிலான். இப்போ இந்த நியூக்ளியோடைடு அதை தவிர இந்த நியூக்ளியோடைடு எக்ஸிஷன் ரிப்பேர் அப்பவும் இந்த பாலிமரேஸ் எப்சிலோனை பார்க்க முடியும். ஸோ அலாங் வித் ஹெல்ப் ஆஃப் பிசிஎன்ஏ, இதுதான் கிளாம்ப் அப்படின்னு நம்ம இந்த ப்ரோகேரியோட்ல சொல்லுவோம். அதே ஃபங்க்ஷன் பண்ணக்கூடியது இங்கே ப்ளாரிஃபிலிடேட்டிங் செல் நியூக்ளியர் ஆன்டிஜன், அப்புறம் ரெப்ளிகேஷன் ஃபேக்டர் சி. இதை வந்து நம்ம கிளாம்ப் லோடர் கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ப்ரோகேரியோட்டோடைய கிளாம்ப் லோடர் கூட கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரெப்ளிகேஷன் ஃபேக்டர் சி அப்படின்னு சொல்றோம். அதை தவிர இந்த ரெப்ளிகேஷன் புரோட்டீன் ஏ, இது வந்து இந்த சிங்கிள் செல் புரோட்டீன், அந்த சிங்கிள் ஸ்ட்ராண்ட் பைண்டிங் புரோட்டீன் நம்ம இந்த டிஎன்ஏல நம்ம பார்த்தோம். மெயினா இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அப்போ இந்த பால் டெல்டா அப்போ இந்த லாகிங் ஸ்ட்ராண்ட்ல நம்மளுக்கு இந்த பாலிமரேஸ் டெல்டா வந்து போயிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு இங்க அப்பப்போ கொஞ்சம் ஹால்ட் ஏற்படுத்தி தான் இந்த ஃபர்தர் ரெப்ளிகேஷன் நடக்கும். அப்போ பிரைமர் உருவாகும் போதும் சரி, இந்த பால் டெல்டா உருவாகும் போதும் சரி, இங்கே ஒரு அதாவது ஒரு பெண்ட் ஏற்படும். ஸோ அப்போ வந்து பைண்ட் ஆகக்கூடியது இந்த ஆர்பிஏ புரோட்டீன். இது எங்கெல்லாம் நம்மளுக்கு சிங்கிள் ஸ்ட்ராண்ட் பைண்டிங் புரோட்டீன் இருக்குமோ அப்போ பார்க்கக்கூடியது தான் இந்த ஆர்பிஏ புரோட்டீன். நியூக்ளியோடைடு எக்ஸிஷன் ரிப்பேர் அப்போ மட்டும் இல்லாமல் யூவி டேமேஜ் அப்பவும் இந்த பாலிமரைஸ் எப்சிலான் வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கு. இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்ம முன்னாடி பார்த்த பிக்சரில் பார்த்த மாதிரி தான், அதாவது சிஎம்ஜி கூட அந்த இதை ஹெலிகேஸ் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லலாம். இந்த சிஎம்ஜி காம்ப்ளெக்ஸ் கூட வந்து பைண்ட் ஆகிறது இந்த பாலிமரைஸ் எப்சிலான். இது இங்கே லீடிங் ஸ்ட்ராண்ட். இந்த லீடிங் ஸ்ட்ராண்ட்ல ஒன்ஸ் நம்ம பிரைமர் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா இந்த பாலிமரேஸ் எப்சிலான் வந்து பைண்ட் ஆனதுக்கு அப்புறமா இந்த சிஎம்ஜி காம்ப்ளெக்ஸ் கூடவே இந்த பாலிமரேஸ் எப்சிலான் நியூக்ளியோடைடு பாலிமரைஸ் பண்ணிட்டே டிராவல் பண்ணிட்டு இருக்கும். பட் இந்த பாலிமரைஸ் டெல்டா இந்த லாகிங் ஸ்ட்ராண்ட்ல டிராவல் பண்ணக்கூடியது. ஸோ அந்த ஹெலிகேஸோட அப்பப்போ கான்டாக்ட்ல வந்து இருக்கக்கூடியது. ஸோ இங்கே நம்ம பார்த்தோம் இந்த ஆர்பிஏ அப்படின்றது நம்மளுக்கு ரெப்ளிகேஷன் புரோட்டீன் ஏ. எங்கெல்லாம் சிங்கிள் ஸ்ட்ராண்ட் வந்து கொஞ்ச நேரம் ஹால்ட்ல இருக்கோ அப்போ வந்து இந்த சிங்கிள் ஸ்ட்ராண்டை பாதுகாக்கக்கூடியது இந்த ஆர்பிஏ புரோட்டீன். சிஎம்ஜி காம்ப்ளெக்ஸ்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சி ஃபார் CDC45. இந்த CDC45 அப்புறம் ஜின் எஸ், அதாவது ரிங் போல இருக்கக்கூடிய ஜின் எஸ், அப்புறம் எம்சிஎம் ஹெலிகேஸ். இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த ஹெலிகேஸ் இன் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்றோம். அது வந்து இந்த ரெப்ளிகேஷன் ஃபோர்க் ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு.
மெயினாக டிஎன்ஏ அன்வைண்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சரில் 4 சப்யூனிட் கொண்டதாக இருக்கும். ஸோ த பால் இ ஒன் அதை தான் சென்ட்ரல் கேட்டலிட்டிக் சப்யூனிட்டை ஆக்ட் பண்ணுது. அப்புறம் பால் இ டூ, பால் இ த்ரீ, பால் இ ஃபோர். இந்த பால் இ டூ இந்த இ ஒன்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்குது அட்டாச்மெண்ட்டில். அப்புறம் பால் த்ரீ அண்ட் பால் ஃபோர் வந்து ஹிஸ்டோன் ஃபோல்ட் புரோட்டீனை ஆக்ட் பண்ணுது. நம்மளுக்கு இங்கே இருக்கக்கூடியது பால் இ ஒன் என் டெர்மினல். இப்போ இந்த பால் எக்ஸிலான்ல இது என் டெர்மினல், இங்கே இருக்கக்கூடியது சி டெர்மினல். ஸோ இந்த என் டெர்மினல்ல நம்மளுக்கு இ ஒன் மட்டும் இல்லாமல் பால் இ த்ரீயும் இ ஃபோரும் இது ஒரு ஹிஸ்டோன் காம்ப்ளெக்ஸ் உடைய இந்த புரோட்டீனை பாதுகாக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸாக இருக்குது இந்த பால் இ த்ரீயும் இ ஃபோரும். இப்போ இருக்கிற இந்த பால் இ ஒன்னுடைய சி டெர்மினல் வந்து நம்மளுக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த எம்சிஎம் அப்புறம் CDC45 அட்டாச் ஆயிருக்கு. அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய பால் இ டூ பால் இ ஒன் கூடயும் இந்த ஜின்ஸ் கூடயும் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ நடுவில் இருக்கக்கூடியது வந்து இங்கே இருக்கக்கூடியது வந்து ஜிங்க் பைண்டிங் புரோட்டீன். ஓகே, இப்போ இந்த பால் எப்சிலான் வந்து நம்மளுக்கு இப்போ பார்த்தோம் எம்சிஎம் ரிங்கோடைய சி டெர்மினல் லோப்லையும் அதுக்கப்புறம் கேட்டலிட்டிக் இன்ஆக்டிவ் பாலிமரேஸ் டொமைனாவும் இந்த இ ஒனும் இ டூவும் இருக்கு. இந்த ஈஸ்ட்ல வந்து இந்த பால் இ ஒன் இ டூ ஜீனை வந்து பால் டூ டிபிபி டூ அப்படின்னு சொல்றாங்க. பால் இ ஒன் சி டெர்மினல்ல இருக்கக்கூடிய இந்த விங் ஹீலிக்ஸ் டொமைன் ஆஃப் எம்சிஎம் டூ. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இதுதான் எம்சிஎம். ஸோ இந்த ஆஷ் கலர்ல இருக்கக்கூடிய எம்சிஎம் உடைய விங் ஹீலிக்ஸ் கூட பைண்ட் ஆகிருக்கிறது பால் இ ஒன் உடைய சி டெர்மினல். CDC45 கூடயும் பைண்ட் ஆயிருக்கு. அதே போல இந்த பால் இ டூ இங்க இருக்கக்கூடிய இந்த பால் இ டூ ஜிங்க் பைண்டிங் மோட்டிவ் மூலயமா பால் இ ஒன் சி டெர்மினல் கூடயும் அப்புறம் இந்த இருக்கக்கூடிய ஜின்னோடைய PSF1 சப்யூனிட் கூடயும் அப்புறம் பின்னாடி இருக்கக்கூடிய MCM5 கூடயும் அட்டாச் ஆயிருக்கு. சி டெர்மினல் மாடியூல் ஆஃப் பால் எப்சிலான் ஆக்ட் ஆஸ் டீத்தர். ஸோ இது வந்து இந்த சிஎம்ஜி காம்ப்ளெக்ஸோ இந்த பால் இ ஒன் வந்து இ டூ இதெல்லாமே என்ன சேர்ந்துன்னா அந்த டீத்தரை ஆக்ட் பண்ணுது, அதை பிடிச்சு வச்சுக்கிறதா. ஸோ ஒன்ஸ் அந்த ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது பிடிச்சிட்டு அது கூடவே ட்ராவல் பண்ணுறதா இருக்கு. ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடிய இந்த என் டெர்மினல் லோப் ஆஃப் பால் எப்சிலான், அந்த என் டெர்மினல்ல இருக்க இந்த பால் எப்சிலான் இன்க்ளூட்ஸ் ஹிஸ்டோன். நம்ம முன்னாடியே பார்த்தோம் இ த்ரீ இ ஃபோர் ஹிஸ்டோன் சப்யூனிட்ஸையும் கொண்டதாக இருக்கும். இந்த ஹிஸ்டோன் பால் இ த்ரீ இ ஃபோரை DPP3 DPP4 அப்படின்னு ஈஸ்ட்ல வந்து நம்ம அந்த ஜீனுடைய நேம் சொல்றோம். இந்த புரோட்டீன் வந்து ஒரு சாப்பரோன் புரோட்டீனா ஆக்ட் பண்ணுது. ஸோ இந்த புரோட்டீனை வந்து சுத்தி வச்சு பாதுகாத்துக்க கூடியதா இருக்கு. ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர் தரக்கூடியதாகவும் இருக்கு இந்த பால் இ த்ரீ அண்ட் இ ஃபோர். இந்த பிக்சர்ல இன்னும் உங்களுக்கு நல்லா கிளியரா தெரியும். இங்க பால் எப்சிலானோடைய என் டெர்மினல், இங்க இருக்கக்கூடியது பால் எப்சிலானோடைய சி டெர்மினல். எதெல்லாம் கூட பைண்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய சிஎம்ஜி காம்ப்ளெக்ஸ் கூடயும் அப்புறம் சிஎம்ஜிலே எம்சிஎம் சி டயரிங் இருக்கு, எம்சிஎம் என் டயரிங் இருக்கு. அது கூட மட்டும் இல்லாம டிபின் காம்ப்ளெக்ஸ் கூடயும் பைண்ட் ஆயிருக்கு. டிஎன்ஏ டேமேஜ் அப்போ ஆர் சம்டைம்ஸ் இந்த எப்சிலான்ல மியூட்டேஷன் ஏற்படும் போது என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொன்னா கோலோரெக்டல் கேன்சர் ஏற்படும் அப்படின்றாங்க. கோலான்லையும் ரெக்டம்லையும் வரக்கூடிய கேன்சர். அடுத்ததா இந்த மியூட்டேஷன் இந்த எப்சிலான்ல வரக்கூடிய மியூட்டேஷன்னால எண்டோமெட்ரியல் கேன்சரும் அது சொமேட்டிக் மியூட்டேஷனால நடக்கக்கூடியது. அப்புறம் இமேஜ் சிண்ட்ரோம் IMAG அப்புறம் இ சிண்ட்ரோம் அப்படின்னு இது இன்ட்ரா யூட்டிரைன் growth ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றதுக்கும் மெட்டாஃபிசியல் டிஸ்லப்சியா பண்றதுக்கும் அதுக்கப்புறம் அட்ரினல் ஹைப்போஸ்லாப்சியா கான்ஜெனிட்டியா வர்றதுக்கும் காரணமா இருக்கு. அதை தவிர அல்ட்ரா மியூட்டேட்டட் டியூமர்ஸ் உருவாகிறதுக்கும் இன்க்ரீஸ்ட் ரிஸ்க் ஆஃப் கேன்சர் சச் as கேஸ்ட்ரிக் கேன்சர், pancreatic கேன்சர், breast கேன்சர் அண்ட் பிரெயின் டியூமர் வர்றதுக்கும் இந்த மியூட்டேஷன் காரணமா இருக்கு. இந்த சேனல்ல வந்து அப்லோட் ஆயிட்டு இருக்க இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் த நாலேஜ் ஆஃப் லைஃப் சயின்ஸ் அண்ட் ஆல்சோ கமெண்ட். தேங்க்யூ.